பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலையில் பாஜக பூத் கமிட்டி மாநாடு கட்சி நிர்வாகிகள் பங்கேற்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஐயர்மலை தனியார் திருமண மண்டபத்தில் குளித்தலை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி மாநாடு இன்று நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு பாஜக கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமை வகித்தார். மாநாட்டில் மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் மற்றும் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் மீனா வினோத்குமார், மாவட்ட பொதுச் செயலாளர் சாமிதுரை, தொகுதி மண்டல தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். மேலும் மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாநில துணைத் தலைவர் மற்றும் சேலம் பெருங்கோட்ட பொறுப்பாளர் ராமலிங்கம் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு கட்சி வளர்ச்சி, அமைப்பு வலுப்படுத்தல் மற்றும் வரவிருக்கும் தேர்தல் பணிகள் குறித்து விரிவாக உரையாற்றினார். இந்த மாநாட்டில் அதிக அளவில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினர். இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதியுடைய பெருமதிப்புக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் KP ராமலிங்கன் அவர்கள் நமக்கு சிறப்புரை ஆற்றுவார்கள். பெருமதிப்புக்குரிய குளித்தலை சட்டப்பேரவை தொகுதியில் இங்கே வருகை தந்திருக்கும் தைப்பூசத்தை வீட்டுக்கல்ல எங்கள் தலைவர் எழுச்சி நாயகன் அண்ணன் PV செந்தில்நாதன் அவர்களை வருகை வரட்டு மாநில மகளிர் துணைத் தலைவர் அக்கா மீனா வினோத்குமார் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் சாமிதுரை அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் சத்யவேல் முருகன் அவர்களே, மாவட்ட செயலாளர் ராஜா பிரதீப் அவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அக்கா மகேஷ் அவர்களே, மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் ராமநாதன் அவர்களே, கட்சியினுடைய குளித்தலை சட்டமன்ற தொகுதியினுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்துணை நம்முடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னை மாறி எல்லாரும் சொல்றாங்க, என்னை மாறி 1000 பேர் இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்க. அவன் சாதாரண தொண்டனாக இருக்கலாம், அவன் சாதாரண விவசாயியாக இருக்கலாம், அவன் சாதாரண மளிகை கடை கூட வச்சிருக்கலாம், அன்றாட பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா கூட இருக்கலாம். ஒன்றை எண்ணிக்கொள்ளுங்கள், பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் அது சாத்தியப்படும். உங்கள ஒருத்தர் யாரு வேணாலும் வேட்பாளராக இருக்கலாம். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. 10,000 எத்தனை கோடி இருந்தாலும் அந்த கட்சி உங்களை பார்த்துக்கும். மற்ற கட்சியில மாதிரி தோல்படுவதின் அடுத்த இந்த கட்சி விடாது. இந்த கட்சி அடுத்த எதிர்காலத்தை சந்திக்கும். எதிர்காலத்தை
பார்க்கும். அவனுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அவனுடைய குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்கா, பையன் பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்கள வரைக்கும் பார்த்துட்டு இந்த கட்சி. அதனால